எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எபிரேய நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து இந்த எபிரேய நிருபம் நமக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மைகளை நமக்கு எப்படியெல்லாம் கற்றுத்தருகிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். இது ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு தெளிவை கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்டாக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிரேய நிருபம் நமக்கு சில காரியங்களை அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே வருது. அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறது. அதாவது இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதற்கான நோக்கமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த சொல்றாரு. எந்த வசனம்னா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது. இப்ப தேவனை அணுகுகிறதற்கான வழி. இப்ப மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அவன் பிரிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா தானே என்ன பண்ணா, தன்னுடைய வழிகளில் தேர்ந்தெடுத்து தான் செய்த பாவத்து நிமித்தம் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான். இப்ப தேவனை அணுக முடியல. இப்ப இந்த அணுக முடியாத இந்த மனுஷன் தேவனை அணுகிறதுக்கு ஒரு வழி வேணும். அது எதுடான்னு கேட்டா விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இது வேற வழியும் கிடையாது. விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் தான் நம்ம தேவனை அணுக முடியும். விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் தான் நம்ம தேவனிடத்துல எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன அதே வேதாகமம், விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும் அப்படின்ற அதே பதத்தை, அதே ஃப்ரேஸை நமக்கு எடுத்து காமிக்குது. அப்ப விசுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்துல அது ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசம் நமக்கு வரணும்னா நமக்கு சில கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெள்ளிக்கிழமை ஜெபத்துல கூட அதுதான் நம்ம பார்த்தோம். நமக்கு விசுவாசம் 40ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில தன்னுடைய விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு தாவீது சொல்றாரு. அதுக்கு என்ன பண்றாரு, கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை அறிக்கை செய்யறாரு. பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உங்க ஜெபத்தை, உங்க வேண்டுதல்களை, உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடனே கூட கொண்டு வாங்கன்றாரு. அதாவது ஸ்தோத்திரத்தோடனே அப்படின் பொழுது தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்தி நீங்க அதை செய்யுங்க. அப்ப நன்றி செலுத்தும் போது, ஆண்டவரே எனக்கு நீ மட்டுமாய் நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம்ன்றது என்னது, பில்டப் ஆகுது. அப்ப இந்த விசுவாசம்ன்றது எதிர்காலத்துல நடக்க போற காரியமா இருந்தாலும் அதுக்கு நம்ம கடந்த கால நிகழ்வுகள், சரித்திரம் நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்குது. இந்த கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை பெருக்குது. அதுலதான் பாத்தீங்கன்னா விசுவாசம்னா அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எதிர்காலத்தை பத்தி பேசுது. ஆனா விசுவாசம் நமக்கு பெருகிறதுக்கு, இந்த விசுவாசத்தை விளக்குறதுக்கு இந்த அதிகாரம் முழுக்க சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலம். நீங்க காலத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனம் எதிர்காலம், எதிர்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை குறித்துதான ஒரு காரியம். விசுவாசம்னாலே அது ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர்ல நமக்கு, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போகுது, அது ப்ரெசென்ட்லயே நம்ம அது பண்ணுறோம். அப்ப இப்படிப்பட்டதை நமக்கு பெருகணும் அப்படின்னா கடந்த காலத்துல இருக்கிற சரித்திரம் நமக்கு தெளிவா தெரியணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவன் சிருஷ்டித்ததுல இருந்து ஆரம்பிக்கிறாரு, முழு படையற்பாட்டைங்க கொண்டு வர்றாரு. அப்ப இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை அப்படியே கோட் பண்ணி, இப்ப விசுவாசத்தினாலதான்ப்பா நீங்க இது பண்ண முடியும். இப்ப விசுவாசம் என்னென்ன செய்யும், அது எல்லாமே செய்யும். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் அது செயல்படும், எல்லா காலத்திலையும் செயல்படும், எல்லா நேரத்திலையும் செயல்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவா பல்வேறு உதாரணங்கள் மூலமா இங்க காமிக்க போறாரு. இந்த 11ஆம் அதிகாரத்துல பல்வேறு உதாரணங்களை காமிச்சுட்டே வர்றாரு. ஃப்ரம் த பிகினிங் ஆதி ஆகமத்திலிருந்தே முழுவதுமாய் நிறைய உதாரணங்களை காமிச்சுக்கிட்டே வர்றாரு.
அப்ப விசுவாசம்னா என்ன, நம்பிக்கை என்ற தெளிவு நமக்கு இருக்கணும். நான் கடந்த நாட்கள்ல இதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. ஆனா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நெருக்கமான வார்த்தைகளை தவிர, ஆனா முற்றிலுமாய் வேற வேற. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நமக்கு அதாவது நம்பிக்கைனா என்னன்னா எதிர்கால நிச்சயம். எதிர்காலத்துல நிச்சயமா நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நான் போவேன், நான் செய்வேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார் அப்படின்ற நம்பிக்கை. விசுவாசம்னா என்னன்னா அதை விட ஒரு படங்கு மேல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல நடக்க போறத இப்பவே பெற்றுக்கொண்டது போல அனுபவம். இப்ப நம்ம குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம குடும்பத்துல எல்லாருக்காக நம்ம ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். அது நிச்சயமா நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை, என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, நாங்க சபைக்கு குடும்பமாய் போவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்னன்னா, இப்பவே அது நடந்துருச்சு, அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்றத அதை நினைச்சு சந்தோஷப்படுறது. ஐயோ நடக்குமா நடக்காதா, செய்யுமா செய்யாதா அப்படின்ற ஒரு கலக்கத்தோடு இல்லாம, நிச்சயமா இப்பவே நடந்துருச்சு, என்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம்ன்ற சந்தோஷத்தோடு கூட நம்ம செயல்படுற விசுவாசம். ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டோமே, அது ஸ்டார்டிங் ஆயிடுச்சே. அப்ப இதே மாதிரிதான் இப்ப எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அப்ப ஒருவேளை நமக்கு விசுவாசம் குறைவுபட்டு இருக்கலாம். விசுவாசம் ஒருவேளை இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி இப்பயே நடந்துருச்சுன்றது எப்படி நம்ம நம்புறது? இது மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா நம்பிக்கை இல்லாம இருந்துடக்கூடாது. நம்பிக்கை தான் விசுவாசத்தினுடைய முதல் படி. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா அவனுக்கு தேத்துறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கையாச்சும் இருக்கணும். அவனுக்கு கண்டிப்பா என் வாழ்க்கை முன்னேறும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்துவாருன்ற நம்பிக்கையே வந்துருச்சுன்னா, இந்த நம்பிக்கை பெருக பெருக அது என்ன ஆகும், ஒரு கட்டத்துல விசுவாசம் ஆயிரும். அப்ப இந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டும் வேற வேற கான்செப்டே வேற, அதனுடைய அர்த்தங்கள் முழுவதுமா வேற. ஆனா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப தொடர்புடையது, ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய இரு வெவ்வேறான வார்த்தைகள். அப்ப விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. எதிர்காலத்துல நிச்சயமாய் நடக்கும் அப்படின்றது நம்புறது நம்பிக்கை. எதிர்காலத்துல நடக்க போறத இப்பவே பெற்றுக்கொண்டது போல வாழ்றது விசுவாசம். இப்பவே கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, ஏன்னா நான் பெற்றுக்கொண்டுட்டேன். கர்த்தருடைய பார்வையில அது நடந்து முடிஞ்சிருச்சு, அது செஞ்சு முடிச்சுட்டாரு. ஏற்ற சமயத்துல எனக்கு கர்த்தர் தருவாருன்றது விசுவாசம். அதான் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அதனுடைய அஷூரன்ஸ். காணப்படாதவைகளில், இப்ப காணப்படல, இப்போதைக்கு அது தெரியல, ஆனா அதனுடைய நிச்சயம். அண்ணாளுடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. அண்ணாள் பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணி அழுது புலம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தோன்னா டமால்னு ஒரு குழந்தை மடி மேல விழுந்துடல. ஆனா அவங்க அதுக்கப்புறம் அழல. அதுதான் விசுவாசம். ஏன்னா எதிர்காலத்துல நடக்க போகுது. ஏன்னா ஒரு குழந்தை பிறகுனா சர்டன் டைம் எடுக்கும், அதுக்கான ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்காக தான் ஜெபம் பண்றாங்க. கண்ணை திறந்து பார்த்தோன்னா டக்குன்னு குழந்தை கையில இல்ல, காணப்படல. ஆனா காணப்படலனாலும் அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நான் அறிவிச்சுட்டேன், அது எனக்கு நிச்சயமாய் நடக்கும் அப்படின்ற நிச்சயம். அதான் விசுவாசம். சரியா? இப்ப நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் நமக்கு வித்தியாசம் புரியுது. இப்ப விசுவாசத்தின் நமக்கு 3 முக்கியமான காரியங்களை அந்த முதல் 3 வசனங்கள்ல பார்த்தோம். அப்புறம் ஆபேலுடைய விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் தேவனை நம்ம அணுக முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு விசுவாசத்தை குறித்து ஒவ்வொரு காரியமா நமக்கு இந்த ஆசிரியர் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வர்றாரு. விசுவாசத்தை குறித்து நமக்கு நிறைய விஷயத்துல நமக்கு கத்துக்கிட்டே வரும். அப்ப ஆபேலின் விசுவாசத்தின் மூலமா என்னன்னா, ஆதாம் ஏவாள்ன்ற கர்த்தரால சிருஷ்டிக்கப்பட்டவங்க இப்ப அவங்களுக்குள்ளாக பாவம் வந்ததுனால பிரிஞ்சுட்டாங்க. இப்ப தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினை வந்துருச்சு. இப்ப தேவனை அணுகிறதுக்கு இவங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுக்காம, இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி போயிடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாய் நாம தேவனை அணுகிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, தேவன் வகுத்து கொடுத்த ஒரு வழியின் மூலமாக மாத்திரம்தான் தேவனை அணுக முடியும் அப்படின்றத ஆபேலின் விசுவாசம் நமக்கு வெளிப்படுத்துச்சு. இப்ப ரெண்டாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு கொடுக்குறாரு. யாருன்னா ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஆரம்பிக்கிறாரு. இதுவே ரொம்ப பயங்கரமானது. நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித்தருது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே
சாட்சிப்படும். அந்த இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரியமானவன் என்று இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம அதான் பண்றோம்ல. எபிரேயர்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தினுடைய எங்க அதனுடைய ஆரிஜின் இருக்கு, அது அந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்ற பழைய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம போறோம். அப்படி போகும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதான் சம்பவம், இதான் விஷயம். முழு வேதாகமத்துல இந்த இடத்துல இருக்கு, எபிரேயர்ல இருக்கு, யூதா புஸ்தகத்துல இருக்கு, இன்னும் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் அங்கங்க ஏனோக்கு பற்றி இருக்கு. இதை தவிர ஏனோக்கை குறித்துதான பெரிய ஒரு வேற எந்த விஷயமும் நமக்கு சொல்லப்படலை. இந்த 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 5ஆம் அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னாலே அவன் மரித்தான் இதான் வரும். நீங்க ஃபுல்லும் பாத்தீங்கன்னா இத்தனை வயசாச்சு, இத்தனை வயசானதுக்கு அப்புறம் அவன் இந்த வயசுல அவன் இந்த பிள்ளையை பெற்றான், அந்த பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் உயிரிழந்து மரிச்சிட்டான். இதே மாதிரிதான் ஃபுல்லும் வரும். இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இங்க இவருக்கு மட்டும்தான். இவர் என்ன மரிக்காம எடுத்துக்கொள்ள போடுறாரு அப்படின்ற ஒரு சத்தியத்தை இங்க அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு சில சத்தியங்களை போதிக்குது. இந்த ஏனோக்கை குறித்துதான இந்த இப்போ நம்ம வாசிச்ச இந்த 21ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த சம்பவம் நமக்கு சில சத்தியங்களை, கிறிஸ்தவ விசுவாசத்துல நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சத்தியங்களை நமக்கு போதிக்குது. விசுவாசத்தை குறித்துதான ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரத்தை இது ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்வேன். விசுவாசத்தை எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு விசுவாசத்தை குறித்துதான ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனை நமக்கு போடுது. எதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் போடுதா? இதுக்கு மேல நம்ம தான் பில்ட் பண்ணணும். நம்முடைய விசுவாசத்தை நம்ம பில்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டி அமைக்கணும். விசுவாசத்தின் மூலமா தான் கட்டி அமைக்கணும். சப்ஸ்டான்ஸ் அதான் எவிடன்ஸ் விசுவாசம்ன்றது. இப்ப எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி செங்கல், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் தேவையோ, அதே போல உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு பெரிய சப்ஸ்டான்ஸ் ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது விசுவாசம் தான். விசுவாசத்தின் மூலமாக மாத்திரதான் உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். அது நீங்க தான் கட்டணும். நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. யாரோ நமக்கு கட்டி தர மாட்டாங்க, யாரோ நமக்காக செயல்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த ஆளுமையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை அதுக்கு நம்ம பேம்பர் பண்ணலாம், அதை நம்ம பாதுகாக்கலாம், அதை நம்ம பராமரிக்கலாம், அதை நம்ம இது பண்ணலாம். ஒரு எருமை மாடு மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பிடிச்சி அதை நம்ம பேம்பர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம பராமரிச்சுட்டு இருக்க முடியாது. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம ரட்சிக்கப்படுறோம், கர்த்தர் அப்பதான் புதுசா தேர்ந்தெடுத்துக்கிறோம். நம்மள சில காரியங்கள் கர்த்தர் நம்மள வழி நடத்திட்டே போறாரு. வழி நடத்திட்டு போறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு தான். நம்மளை எக்யூப் பண்றாரு, நம்மளை தகுதிப்படுத்துறாரு. ஏன்னா நான் சொல்றேன், நம்மளை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில மாத்திரம் திட்டம் வச்சில்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துறாரு, கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்துறாரு, கர்த்தர் நம்மளை நல்லா எஜுகேட் பண்றாரு, நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளை மெருகேற்றுகிறாரு, துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் நம்மளை செய்யறாரு. அப்படின்னா அது இந்த பூமிக்குரிய ஸ்ட்ரென்த் மாத்திரம் கிடையாது. இந்த பூமியில கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புறாருப்பா, அதனாலதான் கர்த்தர் என்னைய இப்படி நல்லா என்னைய நல்லா வணைகிறாரு, என்னைய நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த பூமியில மாத்திரம் இல்ல, நம்முடைய நித்திய வாழ்விலும் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு. நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்குதான் இப்பதுல இருந்தே அதோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பதுல இருந்தே அதனுடைய பயிற்சி நமக்கு துவங்கிருச்சு. அதனால நம்மளுடைய வாழ்க்கைன்றது ஏதோ இங்க மாத்திரம் கிடையாது, அது நித்தியத்திற்குள்ள இருக்கு. அதுதான் இங்க இன்னைக்கு ஏனோக்கு குறித்து அதிகம் முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அப்ப ஏனோக்கினுடைய இந்த சம்பவம் ஒரு பெரிய சத்தியங்களை ஏற்படுத்தி நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஒரு முக்கியமான ஒரு 6 சத்தியங்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதுல பாத்தீங்கன்னா ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா அப்படின்னும் பொழுது இந்த பேர் கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஒரு பெரிய நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வரப்போகுது.
அந்த நியாய தீர்ப்புன்றது நிச்சயம் நடக்க போகுது. அந்த நியாய தீர்ப்பு கர்த்தருடைய கோபம் வெளிப்பட போகுது அப்படின்றத தீர்க்க தரிசனமா இங்க காமிக்கிறாரு. மெத்துசலா அப்படின்னும் பொழுது இவன் இருக்கிற வரைக்கும் நியாய தீர்ப்பு வராது. என்னைக்கு இவன் மரிக்கிறானோ அன்னைக்கு அந்த அந்த காலத்துல நியாய தீர்ப்புன்றது, கர்த்தருடைய நியாய தீர்ப்புன்றது வரும். இதான் அந்த பேருக்கான அர்த்தம். பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய விருப்பம் இருக்கும். எனக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல நல்லா தூய தமிழ்ல பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேர் எடுத்து வச்சேன். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவா சொல்லும் போது அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு, நம்ம விருப்பம் இல்ல ஆண்டவரே உங்களுடைய விருப்பமே ஆக கடவுதுன்ட்டு ஒரு பேரை வச்சுட்டேன். அப்ப கர்த்தர் கொடுத்த பேரை வச்சாச்சு. அப்ப பேர் வைக்கணும் அப்படின்னும் பொழுது அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். ஏதோ இஷ்னு முடியணும், அஸ்ஸு முடியணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டைலா அப்படின்றது மாத்திரம் கிடையாது. அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணும். அதுல ஒரு ஒரு நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். இங்க அவர் தான் பண்றாரு பாருங்க. அதான் பண்றாரு. மெத்துசலான்னு சொல்லும்போது அதாவது ஒரு குறிக்கோளோடு கூட இருக்கிற மகன். மெத்துன்னும் பொழுது அது மனிதன் மேன் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அந்த செலா அப்படின்னும் பொழுது அது ஈட்டி. நம்ம ஜாவலின் இருக்குல்ல, அந்த ஈட்டி, இந்த டிராஃப்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வட்டம் இருக்கும். அதுல குறிப்பா தடிப்பாங்க. அது அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இந்த சேலா. இன்னொரு விதத்துல சொல்றாங்க. என்ன எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, சேத்தின் மகன் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு காரியத்தை குறிப்பார்த்து செய்து முடிக்கும்படி கர்த்தர் ஒரு விஷயத்தை வச்சிட்டாரு அப்படின்றத தீர்க்க தரிசனமா இந்த பேர் வெளிப்படுத்து. ஒரு காரியம் செய்ய நடக்க போகுது. ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட போகுது. ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் நடக்க போகுது. அந்த இம்பாக்ட் நடக்க போது கர்த்தர் அதை குறி வச்சுட்டாரு அப்படின்றத இந்த பேர் வெளிப்படுத்துது. அப்ப நோவா 120 வருஷம் அங்க அவர் பேடைகளை கட்டி எல்லாம் பண்ணும் பொழுது அது மட்டும் அங்க மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்படல. கர்த்தருடைய நியாயத்திற்கு வரப்போகுதுன்ட்டு நோவா மாத்திரம் சொல்லல. நோவாக்கு முன்னாடி மெத்துசலாவோட பேரே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புன்றத அறிவிக்குது. கிட்டத்தட்ட 969 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, பூமி அழிய போகுது, நீங்க மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கன்னு கர்த்தர் அறிவிச்சுட்டே வர்றாரு. என்ன சொல்ல போனா அதுக்கு முன்னாடியே ஏனோக்கும் என்ன பண்றாரு, அதான் அறிவிக்கிறாரு. யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. ஏனோக்கு அதான் அடுத்தடுத்து வாசிக்க போறோம். அப்போ பார்க்கலாம். அதாவது அவர் என்னன்னா கர்த்தர் வரப்போறாரு, கர்த்தர் நியாயத்திற்கு போறாருன்றதை ஏனோக்கு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. 300 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. அடுத்தது தன்னுடைய மகனுக்கு அந்த பேரை வச்சு அந்த பேரு என்னத்தை அறிவிக்குது, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்குது. கர்த்தர் ஒரு நியாயத்திற்குன்னு வரப்போது, நீ தப்பிச்சுக்கோ, உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கு, நீ மனம் திரும்பு அப்படின்ற ஒரு சுவிசேஷத்தை அங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நோவா காலத்துல அந்த காரியம் அப்படியே வெளிப்படுது, கண்ணுக்கு முன்னாடி இப்ப தெரியுது. இப்ப வரப்போற நியாயத்தீர்ப்புக்கு இப்ப பேழை கட்டப்பட்டு வருது, ஜனங்களாம் பாக்குறாங்க, இவரும் அறிவிக்கிறாரு. ஆனா இவ்வளவோ நடந்து ஜனங்க திருந்துச்சுங்களான்னு கேட்டா திருந்தல. இப்ப நம்ம வாழ்ற காலத்துல அன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இவ்வளோ சொல்லி 1000 வருஷத்துக்கு மேல எல்லாருக்கும் சொல்லி ஒவ்வொன்னா சொல்லி இந்த ஜனங்க திருந்தாம போயிடுச்சுங்களே. வெறும் 8 பேர் தானே ரசிக்கப்படுறாங்க, 8 பேர் தானே காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்த ஜனமும் இப்படி அழிஞ்சு போதே, எப்படி இப்படி ஒரு குருட்டாட்டம் உள்ள ஜனமா இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதுதானே நடக்குது. கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரிபுலேஷன் இருக்கு, பெரிய ஒரு ஆபத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக அரசாங்கங்கள் அதற்கு நேரம் ஆயத்தமாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ கிட்டத்தட்ட 2000 வருஷமா கடைசி நாட்கள் அங்கேயே ஆரம்பிச்சு. லாஸ்ட் டேஸ்ன்றது இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்தே நம்ம ஆண்டவர் போதிக்கிறாரு, ஆதி அப்போஸ்தலர் போதிக்கிறாங்க, சபையின் காலங்கள் நமக்கு வெளிப்படுது. 7 திருச்சபையின் காலங்கள் இருக்கு, அதுல 7ஆம் திருச்சபையின் காலத்திலயும் வந்துட்டோம். ஆனா இன்னைக்கும் நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டு, நம்ம செவிகள் மந்த செவிகளா இருந்து, வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருந்து, கடினமான இருதயம் உள்ளவர்களா இருந்து, நிர்விசாரத்தோடு தானே சபை இருக்கு. சபைன்ற பேழை கட்டப்பட்டு அதுவும் ரெடியா இருக்கு. இப்ப எந்த நேரமும் இப்ப ஆயத்தமாக போகுது, எந்த நேரமும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலான்ற சத்திய காதல விழுந்தும் அது உள்ள ஏற மாட்டுது, உள்ள போக மாட்டுது. வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவங்க உணர்வில்லாது இருந்தாங்க. அதாவது அங்க அந்த வசனம் பெண் கொடுத்துனா அது என்னன்னா,
இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல அவங்க ரொம்ப கரிசனையா இருக்கிறாங்க. அது தப்பும் கிடையாது. ஆனா டூ எவ்ரிதிங் வித் ஒன் ஃபுட் ரேஸ். நீங்க எல்லாவற்றையும் செய்யுங்க. எதிர்காலத்துல அடுத்த 300 வருஷத்துக்கு கூட உங்க தலைமுறைகளுக்கான திட்டத்த நீங்க போடுங்க. அது கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் அப்படிதான் செயல்பட சொல்றாரு. அப்படியே ஏதோ என்னதானாலும் வாழாதீங்க. நல்ல ஒரு திட்டம் போடுங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்படி ஒரு நல்ல வீட்ட கட்டுவேன், நல்ல வண்டி வாங்குவேன். எல்லாத்துக்கும் இதுக்கு நேரா கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்கன்ட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. இதுக்கு பெரிய பெரிய டார்கெட் வைக்கும்பொழுதே அது உங்கள பரிசுத்தத்துக்கு நேரா வழி நடத்தும். நான் நெறைய பேர சொல்லியிருக்கேன். பெருசா ஒரு டார்கெட் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம நம்ம பலத்துக்கு மீறி இத நான் செய்வேன். கர்த்தர் என்னை கொண்டு இத செய்வார்ன்ற மாரி ஒரு விசுவாசத்த நீங்க ஒரு டார்கெட் வச்சுட்டீங்கன்னா, அந்த டார்கெட்ட நீங்க அச்சீவ் பண்றதுக்குன்னே நீங்க பரிசுத்தமா வாழ்ந்துருவீங்க. கர்த்தர புடிச்சுப்பீங்க. கர்த்தர சார்ந்து வாழ்ந்துருவீங்க. எல்லாம் பண்ணுங்க. ஆனா எந்த நேரமும் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமா இருங்க. அப்ப இங்க வந்து ஏனோக்குடைய விசுவாசம் எது வெளிப்படுது? ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்த காண்பித்து கொடுக்குது. பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு காமிக்குது. என்ன அப்படின்னா, மெத்துசலா அப்படின்றவர் இருக்கிற வரைக்கும் நியாயத்தீர்ப்பு வராது. என்னைக்கு இவர் மரணம் அடையறாரோ, அன்னைக்கு நியாயத்தீர்ப்பு வரும் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. இந்த மெத்துசலா கிட்டத்தட்ட 969 வருஷம் உயிரோட இருக்கிறாரு. எப்படி மனுஷனால அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க முடியும்? அது சாத்தியமா அப்படின்ட்டு கேட்கலாம். இன்னைக்கு அது சாத்தியம் இல்லதான். இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த நாட்கள்ல ஏன் எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு ஓசோன் லேயர்ன்றது ரொம்ப சின்ன லேயரா இருக்கு. அதாவது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, ஒரு வெங்காயத்தோட தோல் எவ்வளவு சைஸ்ல இருக்குமோ அதை விட ரொம்ப மெலிசாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லேயர், அதாவது ஒரு வெங்காயத்தோட தோல்னா மேல இருக்கு பாருங்க, அதாவது உள்ள இருக்கிறதுலாம் இல்ல, மேல ஒண்ணு தொட்டாலே கிழிஞ்சிரும்ல, அந்த லேயர் எவ்வளவு திக்னஸ்ல இருக்குமோ அந்த லேயர்ல இன்னைக்கு இருக்கு. ஆனா அதுவே இன்னைக்கு வந்து சூரியன்ல இருந்து வர அந்த அல்ட்ரா வைட் ரேஸ கதிரியக்கத்தை அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லைன்னா நமக்கு இன்னும் அதிகமான பாதிப்பு இருக்கும். பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை சின்ன லேயரை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய போராடிட்டு இருக்காங்க. இது ஓசோன்றது பிராணவாயு, ஃபுல்லும் வந்து ஆக்சிஜன் நிறைந்தது. இப்ப அந்த ஒரு லேயர்ல இருக்கிறதே அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அட்மாஸ்பியரே ஃபுல்லு ஓசோனா இருந்துச்சு. நம்ம இங்க இருந்து முழுக்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஓசோன், அந்த ஓசோன்ன்ற அந்த பிராணவாயு தான் முழுமையா நிறைஞ்சிருச்சு. அப்ப இப்ப நம்ம சரீரத்துல ஒவ்வொரு செகண்ட்ஸும், ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸும் பல ஆயிரம் செல்கள் என்ன ஆகுது? மரிக்குது. பல ஆயிரம் செல்கள் என்ன ஆகுது? உயிரோட வருது. இப்ப ஒரு செகண்ட்ல இப்படி இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 செல்லு மரிக்குது அப்படின்னா 10,000 செல்லு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப சிறு குழந்தைகள் எப்படி வளர்றாங்கன்னா 10,000 செல்லு மரிக்குதுன்னா ஒரு 20,000 செல்லு முளைக்கும். அதாவது புதுசா வரும். அதனால அவங்க என்ன பண்றாங்க? வளர்ச்சி அடைறாங்க. அவங்க ஆயிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு வயதுக்கு அப்புறம் 10,000 செல்லு இறந்துச்சுன்னா 8,000 தான் வரும், 7,000 தான் வரும், 6,000 தான் வரும், 5,000 தான் வரும். இப்படி அது குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுதான் நமக்கு முதுமையை காமிக்குது. இப்ப இந்த காலத்துல இப்படி இருக்கு. அன்னைக்கு முழுவதுமாய் பிராண வாயுவை நிறைந்திருந்ததுனால செல்களுடைய இறப்பு விகிதம் கம்மியாகவும், செல்களுடைய உற்பத்தி விகிதம் அதிகமாக இருந்ததுனால, ஜஸ்ட் ஒரு 2,000 செல்லு மரிக்குதுன்னா 20,000 செல்லு புதுசா முளைக்கும். அதோடைய ரேஷியோ வந்து அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க பல 100 வருடங்கள் அவங்க உயிரோட இருந்தாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலா இதுதான் நடந்துச்சு. இதான் அதுக்கான ரீசன். கடைசியில இது மழை பெஞ்சு இதோட இந்த ஓசோன் லேயர்லாம் எடுபட்டு போய் இதாகி இப்ப என்ன ஆகுது? மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் 120 வருஷம், அப்புறம் கடைசியா 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படின்ட்டு டோட்டலா குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையா நமக்கு பார்க்கப்பட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் சாத்தியமா? அது எப்படி ஒரு மனுஷன் 969 வருஷம் உயிரோட இருந்தான் அப்படின்ற இந்த காலகட்டத்துல நம்ம அப்படி இந்த ஒரு இயற்கை சூழல் நம்ம யோசிக்க கூடாது. அன்னைக்கான இயற்கை சூழல் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு, அவங்க உணவு பழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தான் அதை நம்ம முடிவு பண்றோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வசனங்கள் நமக்கு நிறைய காரியங்களை கற்று தருது பாருங்க. அவர் வந்து 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். எந்த ஒரு சொசைட்டி அப்படின்னா, டோட்டல் கரப்டட் சொசைட்டி. அதாவது எந்த அளவுக்கு கரப்ஷன்னா, தேவனே இவங்களை மொத்தத்தையும் அழிச்சு விட்டுறணும், வாஷ் அவுட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாராம். அந்த அளவுக்கு இது ஒரு கரப்டட் சொசைட்டி. எப்படி இது இது என்ன சாத்தியம்? இது வந்து கர்த்தர் விரும்புறாரா? கர்த்தர் இப்படிதான் செயல்படுறாரா? கர்த்தர் வந்து இப்படிதான் அவர் வந்து இருப்பாரா? அவர் வந்து ஒருத்தன் தீமை செஞ்சா அவனை வந்து அழிச்சிருவாரா? அப்ப கர்த்தருடைய குணாதிசயம் இதுதானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் இந்த கரப்டட் சொசைட்டியை கர்த்தர் அழிக்கிறாருன்னா,
சிலருக்கு வந்து சில காயங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அது அப்படியே செப்டிக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க, அந்த உறுப்ப எடுத்துடுறாங்க. ஏன் எடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து மேலும் பாதிப்பு ஏற்படுத்தி முழு சரீரமும் இதாயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அப்ப அவங்க ஜீவனை காப்பாற்றுறதுக்காக சில உறுப்புகள் என்ன பண்றாங்க, மருத்துவத்துறையில நீக்குறாங்க. அந்த மாதிரி நடந்ததுதான். கர்த்தர் சிருஷ்டித்த இந்த அழகான இந்த சிருஷ்டிப்புகளை இந்த கரப்டட் சொசைட்டி என்ன பண்ணுது, முழுவதுமா கரப்ஷனா மாத்திரும். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி. இந்த மனுக்குலம் நல்ல தெளிவான மனநிலையோடு கூட, ஆக்கப்பூர்வமான சிந்தையோடு கூட, சரியான மனநிலையோடு கூட இவன் செயல்பட்டானா இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இங்கதான் மொத்தமா கரப்ஷன் ஆயிடுச்சே, மொத்தமா கேடு நிறைஞ்சாயி போச்சே. இப்ப என்ன ஆயிருது, இப்ப முழு மனுக்குலமும் சீரழிஞ்சு போனது மாத்திரமல்ல, தேவனுடைய சிருஷ்டிப்புகளையும் இவங்க என்ன பண்றாங்க, சீரழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் என்ன பண்றாரு, இது வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி எடுத்த மாதிரி, கிளியர் பண்ண மாதிரி எடுத்து விட்டாரு. ஏன்னா இது போச்சுன்னா அடுத்து கடைசியில நீங்க பாருங்க, அந்த ஒருவேளை அந்த ரேஷியோ அதிகமா இருந்திருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம். இந்த 1000 வருடங்கள் கிட்டத்தட்ட அது, ஏன்னா யோனோக்கு பிரசங்கம் பண்றாரு, மெத்துசலாவுடைய நாட்கள் இருக்கு, அப்புறம் நோவா பேழையை கட்டுறாரு, அவர் பிரசங்கம் பண்றாரு. இதுக்குள்ள ஆயிடுச்சு. இது குறைஞ்சு 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 வெறும் 8 பேர் தான் இப்ப காப்பாற்றப்படுறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த 8 பேரும் காணாம போயிருப்பான். அப்ப என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அந்த இத குறைஞ்சுக்கிட்டே வருது. கடைசியா ஒரே ஒரு குடும்பம் தான், அது ஒரு 8 பேர் போது ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி தான், ஒரே ஒரு குடும்பம் தான் என்ன பண்ணுது, காப்பாற்றப்படுது. அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. இப்ப இவனையும் விட்டுட்டா போச்சு, இவனும் போனானா அடுத்தது வேற என்ன பண்ண முடியும், மொத்தமா அழிச்சிட்டாருன்னா அப்ப தேவனுடைய திட்டமே அங்க மொத்தமா கொலாப்ஸ் ஆகும். அதனால முழுவதுமாய், அதாவது மனுஷன் தான் வழிகளை, அதன் பலனை அவன் தேடிக்கிட்டான், அப்படிதான் நம்ம சொல்றோம். அவனுடைய அந்த வழிகளின் பலனை அவன் வந்து தேடிக்கிட்டான், அதற்கான விளைவுகளை அவன் சந்திச்சான். மனுக்குலம் வந்து அதற்கான விளைவுகளை சந்திச்சுட்டு, அதனாலதான் இந்த வெள்ளப்பெருக்கு உண்டாச்சு அப்படின்றது நமக்கு புரியுது. அப்ப அவ்வளோ ஒரு கரப்டட் ஒரு சொசைட்டில தன்னை வந்து தேவனுக்கு பிரியமானவனாய் காத்துக்கொண்டார். இங்க வந்து இந்த சஞ்சரித்தார்ன்னுட்டு நம்ம ஆதி ஆகமத்துல பார்த்தோம். இதே இது எபிரேயர்ல என்ன போட்டிருக்கு, நான் உங்களை நோட் பண்ணி வைக்க சொன்னேன். என்ன போட்டிருக்கு, என் பைபிள் ஒன்று போட்டிருக்கு, உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு, 5ஆம் வசனம் 11:5. எரேமியா 11:5 இல்ல, எபிரேயர் 11:5. வாசிங்க. தேவனுக்கு பிரியமானவன் என்று அந்த சஞ்சரித்தான்ட்டு நம்ம ஆங்கில வேதாகமத்தில், அதாவது இதுல ஆதியாகமத்துல இருக்குல்ல, அதுதான் வந்து பிரியமானவன். வாக் வித் காட் அப்படின்றது எலெக்சஸ் பத்தி சொல்லியிருக்கேன்ல, செப்து விஜித்னா பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க 70 பேர் சேர்ந்து, அதான் எலெக்சஸ். அந்த செப்து விஜித் வேதாகமத்துல ப்ளீஸ் வித் காட், அதாவது தேவனுக்கு பிரியமானவனாக அவர் காணப்படுறாரு. எப்ப முழு உலகமும் கரப்ஷன்ல இருக்கு, முழு உலகம் கேடு நிறைந்ததா இருக்கு, தேவனே இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் சிருஷ்டிப்புகளை அவரு காலி பண்ணிடலான்ற அளவுக்கு அவர் யோசிக்கிறாருன்னா, அப்ப அவனுடைய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒஸ்டா போயிருக்குன்னு பாருங்க. அந்த சொசைட்டில தேவனுக்கு பிரியமானவனாய் என்ன பண்றாராம், இவரே காணப்படுறாராம். தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற. இது ரொம்ப சூப்பர் இல்ல. நம்ம ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இருக்கிற வரைக்கும் விட்டுருவான், செத்ததுக்கு அப்புறம் புகழ்ந்து தள்ளுவான். ஐயோ அவரு ஆச்சாக்கும் போச்சாக்கும் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளவு அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் அவனை கண்டு கூட மாட்டாங்க. அவன் என்ன நல்ல செஞ்சாலும் போன்ட்டு 1000 குறை தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அதான் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று பார்த்தேன், நீங்க வந்து மற்றவர்களால புகழப்படணும் அப்படின்னா நீங்க சாவணும்னாரு. ஒரு ஒரு சைனீஸ் கோட் பண்ற அந்த தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவர் சொல்றாரு, நீங்க மனிதர்களால புகழப்படணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், சாகணும், அப்பதான் உன்னைய புகழுவான், அது வரைக்கும் உன்னை புகழவே மாட்டான் அப்படின்ட்டு கோட் பண்றாரு. அப்படி இவர் செத்ததுக்கு அப்புறம் அப்பா எனக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாது, அப்படி இப்படிலாம் கிடையாது. அவர் என்ன எப்படி போட்டிருக்கு, அவர் வாழும் பொழுதே சாட்சி பெற்றார். அதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு, 5ஆம் வசனத்துல, அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் வாழும் பொழுதே அந்த சாட்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழும் பொழுதே கர்த்தருக்கு நம்ம சாட்சியா வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சத்தியங்கள் இது மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா ஏனோக்கு பத்தி நாங்க நேத்து கூட ஆயத்த ஜெபம் இது பண்ணிட்டு கடைசியா பேசிட்டு இருக்கும்போது ஏனோக்கு பத்தி
யதார்த்தமா பேசிட்டு இருந்தோம். ஏனோக்கு எழுதின புஸ்தகம் புக் ஆஃப் ஈனோக்குன்னு ஒரு புக்கே இருக்கு. நீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க வாசிங்க. அது இன்டர்நெட்ல இருக்கு. என்ட்டயும் அது வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாசிங்க. அது இது நல்லா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா நீங்க எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஏன்னா அது வந்து பைபிள்ல சேர்க்கப்படாத தள்ளுபடி ஆகும்ன்றதுனால அதை நம்ம அதிகாரப்பூர்வமா எடுத்துக்க முடியாது. ஆனா நீங்க ஜஸ்ட் நீங்க வாசிக்கிறது தப்பே கிடையாது. அதுல இருக்கிற தகவல்கள்லாம் ஆச்சரியமான தகவல்கள். நிறைய அதனுடைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா அதனுடைய உண்மை தன்மைன்றது இதா இருக்கும். ஏன்னா ஏனோக்கு என்ன லாங்குவேஜ்ல எழுதினாருன்னு தெரியாது. அது இங்கிலீஷ்ல இருக்கு. கண்டிப்பா ஏனோக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்க மாட்டாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏனோக்கு அந்த காலத்துல இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் இருக்காது. அப்ப யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த மொழிபெயர்த்த ஆளுக்கு அந்த ஏனோக்கு பேசின லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுல புலமை பெற்று இருக்கணும். அதுல புலமை பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, அது சரியான வார்த்தைகளை கடத்தணும். அந்த மொழியினுடைய அந்த தன்மைய இன்னொரு மொழிக்கு இது பண்ணணும். அத டிரான்ஸ்லேட் பண்றதுன்றது அது ஒரு கலை. அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. அதனால அது ப்ராப்பரா செஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு நம்ம படிக்கலாம். ஆனா நீங்க ஏனோக்க பத்தி நீங்க நல்லா புரியணும். ஏனோக்க பத்தி ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இந்த மெல்கிசேதேக்கு, ஏனோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து ஒன் ஆஃப் த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா கம்மியா சொல்லியிருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா சில கேரக்டர்லாம் பக்கம் பக்கமா சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அடப்பா இது சும்மா அப்படின்னு. ஏதாவது தாவீதை பத்தி எல்லாம் பிரசங்கம் பண்ணா தூங்கி முடிச்செரிச்சாலே தாவீது தானா அப்படின்ற மாதிரி போயிடும். அது மாதிரி இருக்கும். இப்ப ஏனோக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால அது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்த ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்படி ஏனோக்கு பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பைபிள்ல சொல்லியிருக்குல்ல, குறிப்பா இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆஹ் 25ஆம் அதிகாரம் 21ல இருந்து 24 இந்த இந்த வசனங்களே போதும் எனக்கு தெரிஞ்சு. இந்த இந்த வசனங்களே ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாரு, அவர் என்னென்னலாம் செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாரு, அவர் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்ற முழு சம்பவத்தையுமே இங்க பார்த்துட்டோம். ஏன்னா இதை திருப்பி யூதால ஒரு கோட் பண்றாரு, எபிரேயர்ல கோட் பண்றாங்க. இந்த இந்த வசனங்களே நமக்கு ஒரு பெரிய பிக்சர் ஏற்படுத்துது. இதை விட ஒரு பெஸ்ட் பிக்சரை நம்ம வேற எங்கேயும் தேட முடியாது. இதை விட பெரிய ஒரு பெஸ்ட் பிக்சர் நமக்கு கிடைக்காது. அப்ப வந்து சில முக்கியமான சத்தியங்கள் இதன் மூலமாய் நமக்கு வந்து வெளிப்படுது. ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் நமக்கு இது பண்ணுது. என்னன்னா பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலகட்டம். ஆனா இது பழைய ஏற்பாடின் காலகட்டமா இருந்தாலும் பழைய ஏற்பாடின் நியாயப்பிரமாணம் இல்லாமல் இவர்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, நீதிமானா வாழ முடிச்சு, தேவனை அணுக முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சத்தியங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் நல்லது. போச்சுன்னா இன்னும் 1 மணி நேரம் போயிடும். அதனால இந்த சத்தியங்களை அதுக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் இது மட்டும் இதோட நம்ம நிறுத்திடலாம். அடுத்த வாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏனோக்கை பத்தி. இதுல பாத்தீங்கன்னா நீங்க அதாவது இப்ப வந்து ஏனோக்குடைய வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துது, நிறைய இது பண்ணுது. அந்த ஒரு கரப்டட் சொசைட்டியில அவரால் அதாவது கரப்ட் ஆகாம முழுவதுமாய் தேவனை அணுக முடிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ற சொசைட்டி அப்படிதான் இருக்கு. முழுக்க முழுக்க இதா இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அன்னைக்கு வந்து யோசேப்பின் காலகட்டத்துல போத்திபாரின் மனைவி வந்து பாவத்துக்கு இழுக்கும் பொழுது உதறி தள்ளிட்டு ஓடிட்டாரு யோசேப்பு. இன்னைக்கு எங்க ஓடுறதுன்னு கேட்டாரு. ஏன்னா போற இடம் ஃபுல்லும் பாவம் இருக்கு, எல்லா இடத்துலயும் பாவம் இருக்கு. அப்ப எங்கேயுமே இன்னைக்கு இதாக முடியுது. இதுல நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏனோக்கு காத்து கொண்டாரான்னு கேட்டா காத்து கொண்டாரு, பயங்கரமா காத்து கொண்டாரு. எந்த அளவுக்கு காத்து கொண்டாரு, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் என்ன பண்றாரு, சாட்சி பெற அளவுக்கு அவர் தன்னை காத்து கொள்றாரு. ஏனோக்கு வந்து எந்த அளவுக்கு காத்து கொள்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல எந்த விதமான நியாய பிரமாணம் இல்லாம இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய உறவு இருந்துச்சு. பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோடு ஏவாளோடு கூட கர்த்தர் வந்து உறவாடுறாரு. அந்த உறவுன்றது இங்க ரெஸ்டோர் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது இல்ல. அதே மாதிரியான ஒரு உறவு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா தேவனுக்கு பிரியமா அவர் என்ன பண்றாரு, வாழ்றாரு. எதன் மூலமா, விசுவாசத்தின் மூலமா. இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஏன் இப்ப நிறைய பேர் கேட்பாங்கல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் வந்து எப்படி பரலோகத்துக்கு போனான், அவன் எப்படி போக முடியும், அவன் ரட்சிக்கப்படல, இயேசு கிறிஸ்துவ வந்து அறிக்கை செய்யல, அதை பண்ணல, ஞானஸ்தானம் வாங்கல, அது ஒரு பெரிய இது. இப்ப இப்படி போக முடிஞ்சுச்சு. நீங்க ஏனோக்க பாருங்க,
ஏனோக்கு அதுக்கு முன்னாடி, அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எந்த விதமான இது இல்லாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாகவே எப்படி போக முடிஞ்சுச்சு அப்ப? விசுவாசத்தின் மூலமா போக முடிஞ்சுச்சு. என்ன விசுவாசம்? எனக்காக ஒரு ஆண்டவர் மரிக்க போறாரு. அந்த ஆண்டவர் என்னுடைய பாவங்களை தீர்க்க போறாரு. அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட போறேன். என்னுடைய இந்த மனுக்குலத்தின் பாவம் முழுவதுமாய் நீக்கப்பட போகுதுன்ற விசுவாசத்தை பயன்படுத்தி இப்ப இழந்து போன ரட்சிப்ப ரெஸ்டோர் ஆயிடுச்சாங்க. எப்படி பாருங்க விசுவாசம் எப்படி செயல்படுது பாருங்க. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச காரியத்தை நம்ம விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவங்களுக்காக, என் ரட்சிப்பிற்காக அவர் மரிச்சாருன்ற நடந்து முடிஞ்ச காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா 7 கோடி விசுவாசம் எப்படின்னா, நடக்க போறது சில 1000 வருடங்கள் கழிச்சு நடக்க போறத விசுவாசிச்சு நீதிமான் ஆயிட்டாரு. சூப்பர்ல. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் எந்த விதமான நியாயப்பிரமாணமும் இல்ல. நியாயப்பிரமாணம் நீதிமானாக்காது. அது வேற விஷயம். அது வேற டாபிக், நம்ம நிறைய பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தமே சிந்தப்படல. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்க இல்ல. இப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. அதாவது நம்முடைய பார்வையில சொல்றேன், இல்லாம இல்ல, இருக்கு. அது அதனால விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. ஆனா நம்முடைய பார்வையில என்னன்னா, அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல எதுவுமே இல்லையே. ஆனா இவர் எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரு. இப்ப தேவனுக்கு கிட்ட நெருங்கணும்னா பாவம் இல்லாம இருக்கணும். அவன் நீதிமானாய் காணப்பட்டிருக்கணும். அதானே? இப்ப ஏன் ஆதாம் ஏவாள் விலகி வந்தாங்க? அவங்களால கிட்ட சேர முடியலன்னா அவங்கள்ட்ட பாவம் இருந்துச்சு. அதனால என்ன பண்ண முடியல, அவங்களால கிட்டி சேர முடியல. இப்ப தேவனுக்கு பிரியமானவனாய் ஏனோக்கு காணப்படுறாரு அப்படின்னா, அப்ப இவருடைய பாவங்கள் என்ன இருக்கணும்? கழுவப்பட்டிருக்கணும், போய் இருக்கணும். போச்சான்னு கேட்டா போச்சு. போகாம இவர் என்ன பண்ண முடியாது? இது பண்ண முடியாது. தேவ இடத்துல கிட்டி சேர்ந்திருக்க முடியாது. போனதுனாலதான், ஒரு பாவம் கழுவப்பட்டதுனாலதான் இப்ப கிட்டி சேர முடிஞ்சிச்சு. தேவனோட சஞ்சரித்தாரு, கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்ப என்ன பண்ணுது? பாவம் கழுவப்பட்டிருக்கு. ஆனா எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அதான் உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அப்படின்னும் பொழுது அதனுடைய அர்த்தம் இங்க புரியுது பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடக்க போற காரியத்தை விசுவாசிச்சு என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத விசுவாசிச்சு இவரு தன் பாவங்களை கழுவி இப்ப நீதிமானாய் காணப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கிறார். சூப்பர்ல. இன்னைக்கு நம்ம நடந்து முடிஞ்ச காரியத்தை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா நடக்க போறத காரியத்தை விசுவாசிச்சு இவர் நீதிமானா காணப்படுறாரு. அப்ப விசுவாசன்றது எவ்வளவு பெரிய இது பாருங்க. அதாவது நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் அப்படின்னா அவனோட ரட்சிப்பு தான். ஏன்னா நீங்க வேற எதையும் எதை கொண்டாவது வாங்கிடலாம். அட்லீஸ்ட் திருடவாச்சும் செய்யலாம். இப்போ கோகினூர் வைரத்தை காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னா திருடிட்டு போயிடலாம். இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு பார்த்துருப்பீங்க, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு மியூசியம், விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. சூப்பரா போயிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி போயிட்டு அழகா வண்டியை கொண்டு போனா, ஜன்னல்ல வண்டி ஏத்தனா எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். வண்டியை கொளுத்திட்டு அவங்க வேற வண்டி பைக்ல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. முக்கியமான பெயிண்டிங்ஸ், முக்கியமான விலை வந்த பொருட்கள்லாம் தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அந்த சின்ன ஒரு வண்டி மாதிரி இருக்கும், அந்த லிப்ட் மாதிரி இருக்கும் அந்த வண்டியை கொளுத்திட்டு போயிட்டான். எவிடன்ஸே கிடையாது. அவன் எங்க போனா எதை பண்ணானே தெரியல. இன்னும் கொஞ்சம் சில வருடங்கள் கழிச்சு பிளாக் மார்க்கெட்ல அந்த பொருட்கள் எல்லாம் வரும்போது தான் தெரியும் அதோடைய மதிப்பு எல்லாம் என்ன அப்படின்ட்டு. நம்ம போய் பார்க்க போறது கிடையாது, வாங்க போறதும் கிடையாது. ஆனாலும் அப்பதான் புரியும், அப்பதான் தெரியும். அப்ப என்னதான் விலை மதிப்பு இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா ரிச்சிப் எங்கேயா போய் தூக்கிட்டு வந்துட முடியுமா? அங்க ரிச்சிப் அந்த மூலையில இருக்கு, நைஸா போயிட்டு நைட்டா தூக்கிட்டு வந்தலாம், தூக்கிட்டு வர முடியுமா? இல்ல எதை கொடுத்து ரெச்சிப் வாங்க முடியும்? எதை கொடுத்து வாங்க முடியாது. இந்த ரெச்சிப்புன்றது ரொம்ப விலையேறப்பெற்றது. இது எதை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனுடைய ரெச்சிப்புன்றது இருக்கிறதுலே பெஸ்ட். அந்த ரெச்சிப்பையே விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு, பெற்றுட்டாரு. எப்ப? நடக்கவே இல்ல, இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை. இப்ப என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்குதான் திரைசீலை பிரித்துச்சு, பிதாவை அணுகக்கூடிய சாக்கியம் உண்டாச்சு, தைரியமாய் கிருபாசனத்துல சேரக்கூடிய சாக்கியம் உண்டாச்சு. அதெல்லாம் நமக்கு உண்டாச்சுன்ற சத்தியத்தை நம்ம பார்த்தோம். இங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிச்சு இதெல்லாம் நடக்க போகுது, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவரே போயிட்டாரு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல
பார்த்தீங்கன்னா ஒரு சில வேத வசனங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த வாரத்தில் இதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துறது, நிறைய சத்தியங்களை நமக்கு காமிச்சு கொடுக்க போகுது. இந்த ஏனோக்கு குறித்துதான இந்த சம்பவம் நமக்கு சில சத்தியங்களை நமக்கு காமிச்சு கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து தேவனோடு கூட நடந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. அதாவது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதாவது தேவனோடு கூட நடந்தார். வாக் வித் காட் அப்படின்ற அந்த சத்தியம் அங்க வருது. இன்னும் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டே உத்தமனாயிரு. அப்ப வாக் வித் காட் அப்படின்னு போது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபெலோஷிப், கொஞ்சம் கொஞ்சமான ஃபெலோஷிப், அதாவது டெய்லி கம்யூனியன் நடந்து கொண்டு அப்படின்னும் பொழுது, ஏதோ கோயிலுக்கு போனேன் வந்துட்டேன் அவ்வளவுதான், அப்படி கிடையாது. கோயிலுக்கு போகும்போது கர்த்தரோட உறவு, அப்புறம் உலகத்தோடு உறவு, அப்படி கிடையாது. வாக் வித் காட், இந்த தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னும் பொழுது எப்பொழுதும் கர்த்தரோடு கூட உள்ள தொடர்பு, எப்பொழுதும், எல்லா சமயத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும். சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவிக்குரியவன், அப்புறம் வந்து வேற ஆளை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரிதான். எல்லா நேரங்களிலும், எல்லா காலத்திலும், எல்லா சமயத்திலும் தேவனோடு கூட உள்ள உறவு. இது வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து நம்மளை வந்து முன்னேற்றம். சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு 1000 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அந்த 1000 எடுக்க முடியாது, சொல்ற ஒரு 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு நாள் செஞ்சிடலாம். ஆனா அது வந்து 2வது நாள் கையெல்லாம் வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும், அட போடா அப்படின்ட்டு மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன் ஆயிடும். ஆனா கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அது மாற்றத்தை உண்டு பண்ணும். அதாவது கன்சிஸ்டன்சினா நல்ல தமிழ் வேர்டு சொல்லுங்க, அது தொடர்ந்து நீங்க செய்யணும். அது இமிடியேட்டா ரிசல்ட் தெரியாம இருக்கலாம், ஆனா ரிசல்ட் ஒரு நாள் தெரியாம போகாது. இமிடியேட் நீங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்துச்சு, டெய்லியும் ஜெபம் பண்றீங்க, டெய்லி வேதத்தை வாசிக்கிறீங்க, டெய்லி இது பண்றீங்க அப்படின்னு பொழுது இமிடியேட்டா ரிசல்ட் தெரியாம இருக்கலாம். இப்போ தொப்பெல்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அது போகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒர்க் அவுட் பண்றீங்க, இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா போகாது. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு 5 கிலோ குறையன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப ஆனா நீங்க டெய்லி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் மாற்றம் வராம போகாது, நிச்சயமா மாற்றம் வரும். அப்ப தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாக் வித் காட்ன்ற இருக்குல்ல, வாக் வித் காட் அப்படின்னும் பொழுது தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அதாவது தேவனுக்கு பிரியமானவனாய் அவர் காணப்படுறாரு அப்படின்னும் பொழுது இது வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியது. இது எப்படின்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லா அழுக்கான தண்ணி இருக்கு, அது அப்படியே மேல வந்து ஒரு நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து 100% அழுக்கான தண்ணி அப்படியே உள்ள நல்ல தண்ணி விழ 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 அதோட பெர்சன்டேஜ் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது கெட்ட தண்ணியோட பெர்சன்டேஜ் குறைஞ்சு நல்ல தண்ணியோட பெர்சன்டேஜ் அதிகமாயிட்டே வரும். ஒரு கட்டத்துல 99.99% கூட பியூரா மாறிடும், குடிக்க தகுந்ததா மாறிடும். அது வந்து ஒருவேளை ஒன்னு 2 ஒரு கசடுகள் இல்லாம இருக்காது, இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பியூரிஃபையரா மாறிடுவீங்க, நீங்க வந்து சுத்தமா மாறுவீங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கை சுத்தமா மாறும். அப்ப இதுக்கு என்ன அவசியம்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், கையில இருந்து அவர் வந்து ஒரு ஒளியை விடுறாரு, ஒளியை விட்டோன்னே அப்படியே என் கண்ணு திறந்துருது. இப்ப எனக்கு பார்த்தா பைபிளை பார்த்தா அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு பழைய படத்துல சரோஜா தேவி காலத்துல பார்த்த மாதிரி லெட்டரை பார்த்தோன்னே மூஞ்சி தெரிற மாதிரி இப்ப வந்து பைபிளே நமக்கு அப்படியே ஃபுல்லும் புரியுது, என் வாழ்க்கையே மாறிடுச்சு, நான் போனா 10 பேர் நடக்கலாம். இதெல்லாம் கதையே கிடையாது. சரியா? உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்துக்கணும். தினமும் பைபிள் வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் முறை வாசிச்சா 2வது லைன் வாசிக்கும் போதே ஒரு கொட்டாய் வரும். 3வது வசனம் வாசிக்கும் போது வேற திங்கிங் போகும். 5வது வசனம் வாசிக்கும் போது மூடி வச்சிருவோம். இல்ல, அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா விட்டுறாதீங்க, வாசிங்க. வேற இப்ப
வேற யாரு நம்மளை கண்ட்ரோல் பண்றது? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்றோம். நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தான் நம்ம இது பண்ணணும். இன்னைக்கு வாசிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வேதத்தை நீ வாசிச்சு முடிச்சிருக்க. ஒன்றும் புரியலனாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அப்போ தொடர்ந்து நீங்க செய்ய 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 மாற்றம்ன்றது வராம போகாது. இந்த வாக் வித் காட்னு சொல்லும்போது ஏதோ கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள உறவுன்றது நம்ம நாயை வாக்கிங் கூட்டு போற மாதிரி சி வா அப்படின்னு பிடிச்சி சங்கிலியை வச்சு நம்ம நாய் வளர்த்தா ஏதாவது செல்ல பிராணி வளர்த்தா நம்ம பாசமா தான் பார்த்துப்போம். எது டக்கு டக்குன்னு எதுவும் ஆபத்து வராம அதுக்கு நல்ல சாப்பாடை போட்டு அதுவும் ஒருத்தங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய்லாம் வாங்கி குமியுது. அதை சொல்லுவேன் அந்த வீட்டுல பூனையா பிறந்திருக்கலாம். ஏன்னா அது பூஸ்ட் ஒருவேளை பூஸ்ட் குடிக்குது, ஒருவேளை காம்ப்ளான் குடிக்குது, அப்புறம் வயிறு இதாயிரும்ட்டு வேற என்னென்னமோ போகுது. அதுக்கு டிஃப்ரெண்டா என்னது நண்டு ஆம்லேட் தான் இப்பதான் சாப்பிடுறோம். அதுக்கு நண்டுலயே ஃபுல்லு பேஸ்ட், நண்டு பேஸ்ட், எறா பேஸ்ட் இந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. அதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், உங்க வீட்டுல பூனையா வச்சு பிறந்திருக்கலாம் போல இருக்கு, இவ்வளவு சாப்பாடு போடுறீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம செல்ல பிராணிகளை பார்த்துப்போம். ஆனாலும் அது என்ன வந்தாலும் நம்ம ஒரு கயிறை பிடிச்சி நாயை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி வா அப்படின்ட்டு வாக் வித் காட்னா ஒரு சங்கிலியை போட்டு அப்படி நடக்கிறது கிடையாது. இது வந்து தேவனோடு கூட உள்ள உறவு, ஒரு ஐக்கியம். கர்த்தர் வந்து அவருக்கும் ஏனோக்குக்கும் நான் சிருஷ்டிகர், நீ ஒரு சாதாரண புழு அப்படின்ற மாதிரியான உறவு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஐக்கியம். தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவுன்றது, இவர் அவர்கிட்ட பேசுறாரு, அவர் இவர்கிட்ட பேசுறாரு. ரொம்ப இது வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலான ஒரு லவ் அங்க பார்க்க முடியுது. நிறைய காரியங்கள் இதுல இருக்கு. நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கன்சிஸ்டன்சி, இன்னைக்கு நம்ம ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, தொடர்ந்து செயல்படுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதிங்க, தொடர்ந்து அது என்ன காலமா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி. அவர் 3ஆம் வானத்துல இருக்கிறாரு. 3 வருஷம் ரெஸ்டா எந்திச்சு வருவாருன்னு நினைக்கிறேன். மூடி வச்சுட்டேன். அப்போ வந்து என்ன இதா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுல என்ன ஆயிடக்கூடாது, அந்த ஒரு கேப்பை நீங்க விட்டுறவே கூடாது. கேப்பு மத்த ஏற்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் பிசாசு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, இன்னைக்கு நீ எவ்வளவு சோகமா இருக்க தெரியுமா? ஆமா இல்ல, நம்ம சோகமா இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருவான். உனக்கு பத்தியா அவன் பார் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டான் பார். ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஏதாவது ஒரு மண்டையில இன்ஜெக்ட் பண்ணி அவன் அப்படி பேசிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், அதை பண்ணிட்டான், இப்படி ஏதாவது நம்ம மண்டைக்குள்ள போட்டு நம்முடைய சமாதானத்தை கெடுத்து, இல்லைன்னா உனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நீ எப்படி வாழ போற, இப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி, இல்லைன்னா வந்து நீ சரியான ஆளா, நீ பத்தியா அந்த நேரத்துல அதை செஞ்ச பத்தியா, இந்த நேரத்துல இதை செஞ்ச பத்தியா, இப்படி பேசின பத்தியா, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரிச்சுட்டே இருப்பான். அதான் தாவீது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீதை எடுக்காம நம்ம பிரசங்கத்தை முடிக்க முடியாது. எந்த பிரசங்கமா இருந்தாலும் தாவீதை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருந்தா கூட தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவுல விரிசல் வரவே இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி தான் அவரை காப்பாத்துச்சு. அப்ப உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நீங்க செய்யணும், தொடர்ந்து நீங்க அந்த உறவுல இருக்கணும். நிச்சயமா மாற்றம் வராம போகாது. நாம் எழுந்து நிற்கலாம்.